அவங்க அப்பா ஒன்றா பெரிய ஆளாக இருக்கலாம் சார். ம் அதுக்காக ரவுடித்தனம் மட்டும் தெரியறதா? புரியுது. இந்த ஏரியா கவுன்சிலர்ன்ற முறையில் சொல்கிறேன். அவனை கொஞ்சம் தட்டி வைங்க சார். ம் நார்த் போலீஸ் ஸ்டேஷன். ஏஎஸ்பி பேசுகிறேன். வணக்கம் சார். சாரத் எப்படி? ரொம்ப நல்ல பையன் சார். ம் இன்னும் கொஞ்சம் ரஃப்பான பையன். அப்படியா? ஆனால் மக்களுக்கு உதவி செய்யறதுல முன்னாடி வந்து நிற்பா சார். சரி. ம் பார்த்தீங்களா சார்? ஹலோ, எஸ் சார். சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம் சொல்லுங்கள் சார். சாரத் எப்படி? ரொம்ப நல்ல கேரக்டர் சார். ஏதாவது பிரச்சனைன்னு வந்து அடிதரில் இறங்கிடுவான் சார். ஓஹோ, ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கு சார். ஆனால் ஆளை பொறுத்த வரைக்கும் தப்பான ஆள் கிடையாது. சரி சரி, நான் பார்த்தேன். கேட்டிங்களா சார்? என்னப்பா மலையா, என்ன கேஸு? சும்மா ஒரு அடிதடி கேஸ்ண்ணே, பிடிச்சிட்டானுங்க. லைட்டாக கிராச் ஆயிடுச்சுண்ணே, அதுக்குள்ளே போட்டாங்கண்ணே. ஒழுங்கா இருக்க வேண்டியதான்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. இந்த பிடிங்க, பசங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க. சரிங்க, அண்ணே அவங்ககிட்ட கொடுக்காதீங்கண்ணே, கொடுக்க மாட்டேண்ணே. அதெல்லாம் கொடுப்போம், வாடா. வரண்ணே. சரிப்பா, சரி. வரண்ணா. எத்தனையோ சிட்டியை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார் சாரத் வந்தாச்சா? வெளியில் வெயிட் பண்ணுறாரு சார். உள்ள அனுப்பு. ஓகே சார். சரிங்க சார், நான் வரேன் சார். ஆட்டமால போடுற உள்ள போ, உனக்கு இருக்கு. ஆம்பளனா நேருக்கு நேராக மோதணும். உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். கிளம்போ, இதையும் பார்த்துக்க தெரியும். போ. உள்ள போய் பேசி பாரு. என்ன சாரத், சார், இப்போ மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நிறைய ரவுடிசம் பண்ணுறியாமே. அப்படிலாம் இல்லை சார். சரி வா உட்கார். தேங்க்யூ சார். உன்னை பற்றி விசாரித்தேன். எல்லாரும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்க சார். அதனால பார்த்து இருந்துக்க. உன் நம்பர் கொடுத்துருப்போம். ஓகே சார். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறியாமே. அப்படிலாம் இல்லை சார், நம்மளால் முடிஞ்ச மக்களுக்காக செய்யணும்ல. எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்னை வந்து பாரு. கண்டிப்பாக சார். போயிட்டு வா. தேங்க்யூ. டேய், நாம நம்மள ஏஎஸ்பியும் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இனிமேல் நாம தான் அவனை இறங்கி அடிக்கணும். எப்படி லிங்கா வைன்ஸ்க்கு தான் வருவான், அங்கேயே வச்சு அவனை முடிச்சிருங்களா. இனிமேல் குடிக்க கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்டா? சரி உனக்காக குடிக்கலாமேன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி. வணக்கம் பாஸ். அவங்க யாரா தெரிஞ்சவங்களா? எல்லாம் அவனு டெய்லி 6 மணிக்கு இங்கே தான் பார்ப்பேன். உனக்கு தான் எல்லாரையும் தெரியுது. அப்புறம் என்ன மச்சான், எவனையுமே பார்ல காணும். ஒருவேளை திருந்திட்டானுங்களோ? எவனும் திருந்திருக்கலாம் மாட்டான். குடிக்க என்கிட்ட காசு இருந்திருக்காது. அப்படியே மாப்பிள்ள? என்னல சுச்சுவேஷனே சரியில்லடா. என்ன சிச்சுவேஷனு? என்ன சரியில்லை? இடே சுற்றி எல்லாரும் டூல்ஸோட அசம்பிளாக இருக்கானுங்களே. அட மடப்பையில், நீ இப்போ தான் பார்க்குறியா? நான் வரும்போதே பார்த்துட்டேன். அப்புறம் என்ன முன்னுக்கிட்ட உள்ள வந்தேன். வா வெளில போயிடும். வெயிட் பண்ணு மாப்பிள்ள, உன்னோட பயம்தான் அவங்க பலம். ஓசி குடி தான் ஏன் பலவீனம். டேய் சண்முகம், என்னென்ன நடக்க போதும். ஃபஸ்ட்டு 2 பியர் கொடு, ஃபைட்டுக்கு லீடு, அடுத்து ஒரு ஆஃப் கொடு, ஃபைட்டு கன்ஃபார்ம், 2 சில்லி சிக்கன் கொடுத்துரு. சரிண்ணே. விட்டு ஒன்று அடிப்பானே. ஏழை பேந்த முழிக்கிற, வேடிக்கையை மட்டும் பாரு. பார்க்குறேன். வயல மாப்பிள்ள,
பீரு ஆட்டம் சேர்த்தடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமில? அதுக்கு ஆசைப்பட்டு தானடா மாட்டிக்கிட்டேன். நல்லா இருக்குமா இருக்காதா? ஆ சரி, இப்போ நீ என்ன பண்ற? ஃபோனை கூட ஒரு ஃபோன் பண்ணு. டேய் ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற? என்கிட்ட தான் இருக்கா? சரி மாப்பிள்ள, விடு மாப்பிள்ள கூல. ஹலோ மாப்பிள்ள வசந்த், எங்க இருக்க? குடியை கெடுக்கும் கரெக்ட் தான் போல. இனிமே ஓசி குடிக்க ஆசைப்படவே கூடாது. டேய் வாங்கடா. நம்ம அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டா அவன் நமக்கே ஸ்கெட்ச் போட்டுட்டான். பரப்பா விடுங்களேன், பெரிய பெரிய டான்லாம் போறாங்க. மச்சான் மச்சான் ஏய், செல்லம். பொருளை எப்படி போடணும் தெரியுமா? அந்த பொருளை இல்லை பொருளை எப்படி போடணும்னா இப்படி போடணும். எப்படி எப்படி எடுக்கணும்? இப்படி எடுக்கணும். போய் கவுன்சிலர்கிட்ட சொல்லு, புல்லட் வெடி, பீரங்கி வெடி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சும்மா வந்துட்டு பொட்டி வெடி வெடிச்சுட்டு கேட்குதாண்ணா? எப்படா கேட்கும்? போ ஓடு, பார்க்கவே கூடாதானே. ஓடு போ ஓடு. ஹலோ, என்னப்பா தம்பி கவுன்சிலர்? அனுப்பிச்சுட்ட பொட்டு வடி ஒன்றும் கூட வெடிக்கல. போர் அடிக்கி நல்ல ஆம்பளை அனுப்பிச்சுடு. முடிஞ்சா மோதிப்பாரு, இல்லைன்னா ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாரு. கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டனா? எங்க மேடம், எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் நான் கொலை பண்ணலன்னு அதை மட்டும் தான் சொல்றான். இவ்வளோ அடி வாங்கியும் கொலை பண்ணல நான் சொல்றேன். ஊத்தியா அந்த கெமிக்கலை? உடம்பு வந்து சாப்பிட்டான். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, போர் போடுறதுக்கு பணம் இல்ல. அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் அணைச்சு பேசிட்டு இருக்கேன் மச்சான். நம்ம ஏரியால இந்த கிணத்துல மட்டும்தான் சுத்தமா குடிக்கிற தண்ணி இருந்துச்சு. டூர் வராததால கிணறு ரொம்ப பாழடைஞ்சு போச்சு. நம்ம ஏரியா பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப தூரம் போய் தண்ணி அடிக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இப்போ டூர் வரதுக்காக கலெக்டர்ட்ட பெடிஷன் கொடுத்தாச்சு. எம்எல்ஏ, எங்க ஜாதி சங்க தலைவர் எல்லார்கிட்ட பேசியாச்சு. ஆனா எதுவுமே நடக்கலண்ணே. அதனால ஊர் மக்கள் கிட்ட பேசி காசு வாங்கி போர் போடலான்னு தீபக் கிட்ட பேசிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்கண்ணே. என்னல எவ்வளோ ஆகும்? ஒரு 40-50 ஆகும் மச்சான். அவ்வளோதானே? ஊர் மக்கள்கிட்ட ஒன்றும் காசு வாங்கண்ணா, நான் தரேன், நம்ம பார்த்துக்கலாம். சரியா? என்ன மச்சான், சரிதானே? நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். பிரச்சனை சால்வா, தண்ணி வந்துடும், சந்தோஷமா போங்க. ஏய் வந்தா சொல்லுங்கண்ணே. யாரில் இவனுங்க நம்ம ஏரியாவில் வந்துட்டு கார்லாம் நிப்பாட்டி நடுவில் நின்று பேசிட்டு இருக்கானுங்க? இந்த தீபக் பையனோட கூட்டாளிங்கண்ணே. மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு வெட்டியா சுத்துற பசங்கண்ணே. யார்ல இவன் தான் ஜாதி சங்க தலைவர். இவன் எல்லாமே இங்க நல்லது கிட்ட எதுவுமே நடக்காது. இவன் யாரை கை காமிக்கிறானோ அவன் தான் கவுன்சிலர். ஓட்டு போடுனா போட்டு தள்ளிடணும். இந்த ஏரியாவே இவன் கண்ட்ரோல் தான் மச்சான். பெரிய ஆளா அவன் முறைச்சிட்டு போறான். இந்த ஏரியாவே நம்ம கண்ட்ரோலு. சரியா சுரேஷ்? இப்பமே போற போடுறோம். வசந்தே, போர் வண்டிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. சரி யாரில் இவனுங்க? நம்ம ஏரியாவில் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க? அவன் இனிமேல் நம்ம ஏரியாக்குள்ளே வரக்கூடாது. பாத்துக்கலானே. என் உயிரினும் மேலான என் சமுதாய மக்களே, உங்களுக்காகத்தான் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம் சமுதாயத்தின் முன்னேற்றமே என் வாழ்வின்
மச்சான் அவன் ஸ்பீச் தொங்கிருச்சு பாரு. சேரர் என்ன சோழர் என்ன பாண்டியர் வீரம் என்ன சார தன்ன அதுக்கு மேலதான். அப்படி பேசுற தம்பி வா அப்படியே மைக் கொடுத்து போறோம், போ போ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மீனவர் சமூகம் வசிக்கிற இடத்துல உங்கள் எல்லார் முன்னாடியும் நானும் வந்து நின்று பேசுறத முதல்ல பெருமை கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் நான் மீனவன் அப்படின்ற அடையாளத்தோடு தான் நான் போவேன். எந்த இடத்துல என்னோட அடையாளத்தை நான் மறைச்சதே கிடையாது. ஏன்னா அப்படின்னா மீனவனுக்குள்ள பெருமை என்னன்னா, மீனவனுக்கு மட்டும்தான் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது. ஜாதி மத மொழி இன வேறுபாடுகளை கலைஞ்சி மீனவன்ற ஒரே போர்வையில் அங்கமிச்சு சங்கமிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ள உள்ள ஒற்றுமை யாருக்குமே கிடையாது இந்த உலகத்தில். ஒன்னே ஒன்று தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். என்னோட மீனவருடைய கூக்குரல் வந்து எங்கேயுமே கேட்டது கிடையாது. என்னோட மீனவரோட அழுகை வந்து யாருக்குமே கேட்டது கிடையாது. அதனால வந்து நம்மளோட ஒற்றுமையை பறைசாற்றினா மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்மளால் மக்களை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றது என்னுடைய திடமான தீர்க்கமான நம்பிக்கை. என்னுடைய மீனவ சமுதாய இளைஞர்கள் ஒற்றுமையாக இருந்தாலே நம்ம சமுதாயத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். என்னுடைய மக்களுக்கான எழுச்சியும் என் மக்களுக்கான விடியலும் வந்துட்டு நான் வேற யார்ட்டையும் தேட முடியாது, என்னுடைய மக்கள்கிட்ட தான் தேட முடியும். நம்ம இளைஞர்கள்கிட்ட வந்து அத்தனை திறமைகள் இருக்கு. கொடி பிடிக்கிறதும் பூஜா தூக்குறதுலையுமே என்னுடைய மீனவ சமூகம் போயிடுது. இது இந்த அவல நிலை அத்தனையுமே மாறணும், என் மக்களுக்கான எழுச்சிகள் அத்தனையுமே நடக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து சிந்தனையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். தாத்தா சிங்காரவேலருடைய வழித்தோன்றலாம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கும். ஏன்னா தாத்தா சிங்காரவேலர் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய போராடி. அவருடைய வம்சாவளியில் வந்த நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நீச்சல் தெரியாமல் ஒருத்தன் இறந்து விட்டால் அது அவனோட விதி. நீச்சல் தெரிஞ்சவனோட மீனவன் கடலை செத்து போறான். 6 நாளுக்கு அப்புறம் மேல மிதந்து வரான், கரையில எடுத்துட்டு வராங்க. ஒக்கி புயல் அப்படிதான் நடந்துச்சு. இந்த உலகமே கண்கூடி வேடிக்கை பார்த்துச்சு நம்ம மக்களை. கணவன் இறந்து கிடக்கிறான், மனைவிக்கு எது நம்ம கணவன் அடையாளம் தெரியல. அந்த மாதிரி ஒரு அவல நிலையில என்ன மீனவர் சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது அத்தனைக்குமான விடியல் ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்காக கூடின கூட்டம் என்னுடைய மீனவர் சமுதாயத்துக்காகவும் இந்த உலகத்துல கூடும்ன்ற ஒரு நம்பிக்கை, அது கூடிய விரைவில் நடக்கிற நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். என்னடா அமர்கலாம் அஜித் மாதிரி வரப்பா தெரிஞ்சா இப்ப ஆசை அஜித் மாதிரி ஏதோ ட்ரைவ் பண்றிய? அட போல லவ்ல விழுந்துட்டியோ? யாரு? நானா? நம்ம ஆளாவது லவ் ஆகுது, சான்ஸே இல்லை. என்ன மாப்ள? நீ தான் மச்சான் கரெக்டாக என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் லவ்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வீரமா நிற்பான். நல்லா புரிஞ்சோனே அங்க பாரு. இதான் மிஸ் ஆன மிஸ்ன்னு நினைக்கிறேன். பாருங்களேன். என்னங்க ஆச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. டேய் பாத்தியாடா வச்சிட்டாங்க. டேய் அப்படியெல்லாம் இருக்காதுடா, தாய் குலத்துக்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பான். என்ன மாப்பிள்ளை இல்லடா அவன். இவன் இருக்க டீயை பிடிங்கிட்டு பாலை வாங்கி கொடுறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருக்கு, நான் ரெடி பண்ணிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆட்டோவில் போங்க. பேச்சு முத்தனே வாங்க. வாரம் சாரத்து முன்னாடி போங்க, ஏறுங்க. அழகாக தான் இருக்கா தங்கச்சி. அண்ணா பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. சரிப்பா.